அனைவருக்கும் கணித வணக்கம். இப்போ பார்க்க போகிறது 7ஆம் வகுப்புக்குரிய கணக்கு 3ஆம் பருவம் பயிற்சி 2இல் 1. அதில் 7வது கணக்கு பார்க்க போகிறோம். இனியன் 5 டசன் முட்டைகளை வாங்கினார். அதில் 10 முட்டைகள் கெட்டுவிட்டால் நல்ல முட்டைகளின் சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் 5 டசன் முட்டைகள்ங்கிறது எவ்வளோங்கிற எண்ணிக்கையை பார்க்கணும். ஒரு டசன் என்பது 12. அப்போ 5 டசன் என்பது 5 × 12 பெருக்கினால் எவ்வளோ வந்துடும்? 60 முட்டைகள். 5 டசன் என்பது 60 முட்டைகள்னு போட்டுக்கிறோம். இப்போ அதில் கெட்டுவிட்ட முட்டைகள் எத்தனை சொல்லியிருக்காங்க? 10. அப்போ 60ல் 10 கழிச்சோம்னா மிச்சம் நல்ல முட்டை எவ்வளவு? 50. அப்போ அதோட சதவீதத்தை தான் கண்டுபிடிக்க போகிறோம். நல்ல முட்டைகள் எப்படி எவ்வளோ சதவீதம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நல்ல முட்டைகளின் சதவீதம். நல்ல முட்டைகளின் சதவீதம் தான் கேட்கப்பட்ட கேள்வி. சதவீதம் ஈக்குவல் டு இப்போ பார்த்தீங்கன்னா 50 முட்டைகள் தான் நல்ல முட்டைகள். அப்போ 50/60 × 100 சதவீதத்துக்கு 100 பெருக்கிக்கிறோம். இப்போ ஒரு பூஜ்ஜியத்துக்கு இந்த ஒரு பூஜ்ஜியத்தை அடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 6 2 10 0. இப்போ 5 50 பெருக்கினால் 250/3. இதை 3ஆம் வாய்ப்பாட்டில் வகுக்கிறோம். 8 3 24 மீதி 1 10ல் 3 9 மீதி 1 புள்ளி வச்சுக்கிறோம். தசம புள்ளி வச்சுக்கிறோம். 10ல் திரும்பவும் 3 9 மீதி 1 10ல் பார்த்தீங்கன்னா 3 9 இப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ 83.33 சதவீதம் அப்படிங்கிறத நம்ம ஆன்சரை எழுதிக்கலாம். அப்போ நல்ல முட்டைகளின் சதவீதம் எவ்வளவு? ஆன்சர் பார்த்தீங்கன்னா நல்ல முட்டைகளின் சதவீதம் 83.33 சதவீதம். புரிஞ்சுங்களா?